ஸோ நல்ல ஸ்பைசியான ஒரு சிக்கன் ரேப். ஸோ வந்து நம்ம பேன் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். ஸோ இப்போ நம்ம ஆயிலில் கேபேஜு, கேப்சிகம், ஆனியன், ஸோ இது இவ்வளோதான் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, அதனால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் இருந்தால் கேரட் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். தக்காளி இருந்தால் தக்காளி போட்டுக்கலாம். பட் நான் இன்றைக்கி தக்காளி டொமேட்டோ கெச்சப் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு எப்படியும் அது ஒரு 2 minutes சாட்டே ஆகணும். அப்போ தான் வந்து பச்சை வாடை போகும். வெஜிடபிள்ஸ் சாட்டே ஆகிடுச்சு. இப்போ வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ண போகிறேன். ஏன் நிறைய ஆட் பண்ணலைன்னா நான் வந்து பெரி பெரி மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன். பெரி பெரி மசாலா கிடைக்கும் தெரியுமா, அதுதான் ஆட் பண்ண போகிறேன். அதுலேயே சால்ட் இருக்கும். நீங்கள் சப்போஸ் அதை ஆட் பண்ணல, உங்களுக்கு பிடிச்ச ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா சால்ட்டு கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ போன்லெஸ் சிக்கன் டக்குன்னு குக் ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நம்ம சிக்கன் குக் ஆகிட்டு இருக்கிற டைமில் இதில் அந்த பெரி பெரி மசாலா போட்டுக்கலாம். இது வந்து அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட எல்லாம் வருங்களா, அந்த ஸ்பைஸ் தான். ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ வேணும் போட்டுக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சம் தான் போட போகிறேன். வேணும்னா நம்ம டாப்பிங்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இன்னொரு 1 minute குக் ஆகிடும். ஸோ இப்போ வந்து கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டொமேட்டோ கெச்சப் வந்து நான் தக்காளி போடாததுனால அந்த புளிப்புக்கு வேண்டி ஆட் பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஸோ இது வந்து எப்படிப்பட்ட ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, குயிக்காட்டு அதை போட்டு இதை போட்டு பண்ணுவோம்ல, நான் அந்த மாதிரி பசியில் தான் இருக்கேன் எனக்கு. அதுக்கப்புறம் ஸ்பைசின்னு சொன்னாங்களா, அதனால் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். ஸோ பயங்கரமாக பசிக்குது. இது வேறு நல்ல வாசனையாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்மளோட ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்ம ஸ்பைசி. இதை வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிட போகிறேன். இதே பேன்லேயே நான் வந்து நம்ம டார்ட்டியாக இருக்குல்ல, இந்த ரேப்புக்குள்ளே அந்த சப்பாத்தி, அதை வந்து ஹீட் பண்ணிட போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது இந்த ஹோல் வீட் ரேப்பு. நான் உங்களுக்கு இது ஒரு ஷாப்பிங் ஹாலில் காமிச்சேன். ஸோ இது நான் எப்போவுமே வச்சுருப்பேன். இதில் வீட் பிராண்டு, ஹோல் வீட் ஃப்ளார் எல்லாமே இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி 2 ரேப் பண்ண போகிறேன். நீங்கள் இதுக்கு பதில் சப்பாத்தி இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் இன்றைக்கி சப்பாத்தி போடுற மூடில் இல்லை. அம்மா சாரி. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரேப்பை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஓகே, லைட்டாக அப்படி வார்ம் பண்ணிக்கோங்க. என்னடா லசானியா இல்லையா? ஸோ இப்போ ரேப் எடுத்துடலாம். ஸோ ரேப் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தடவக்கூடியது மேனேஸ். ஸோ இது என்னோடய ஹோம்மேட் மேனேஸ். ஸோ ஹோம்மேட் மேனேஸ் நல்லா தடவிக்கோங்க, ஒரு லேயர். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட ஃபில்லிங் நான் வந்து 2 ரேப்னால ஹாஃப் ஃபில்லிங் வைக்கிறேன். யம்மி யம்மி. அதுக்கப்புறம் நம்மளோட கேப்சிகம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஆனியன், கேபேஜ், இந்த 3மே நான் வந்து கட் பண்ணதில் கொஞ்சத்தை எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு தேவை அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரேப்பில் கண்டிப்பாக இந்த மாதிரி க்ரன்ச்சியாக ஆட் பண்ணோம், அப்போ தான் அந்த டேஸ்ட். அதுக்கப்புறம் சீஸ். என்கிட்ட சீஸ் துருவுனது கொஞ்சம் ஒரு கை தான் இருக்குது. ஸோ ஒரு ரேப் சீஸ் ரேப்பு,
ஒரு ரேப் வந்து பிளெயின் ரேப் பண்ண போகிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம ரேப் பண்ணிடலாம். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு புரிட்டோ மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதே மாதிரி செகண்ட் ஒன் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ ரேப்பை வந்து நீங்கள் ஆக்சுவலி திருப்பி போட தேவையில்லை. ஐ மீன் திருப்பி வந்து குக் பண்ண தேவையில்லை. பட் நான் வந்து எனக்கு வந்து இந்த அவுட்டர் இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் பிடிக்குமா, அது இல்லாமல் சீஸ் வந்து உள்ளே வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து இதை லைட்டாக ஆயிலில் வந்து குக் பண்ணிப்பேன். ஸோ அப்போ இந்த நம்ம சீஸ் வச்சது வந்து மெல்ட் ஆகும் நல்லா. அதுவும் இல்லாமல் கோல்டன் கலரில் இது கொஞ்சம் கிறிஸ்பியாக டோஸ்டியாக ஆகும், நல்லாயிருக்கும் அது. ஓகே, ஸோ நம்ம ரேப் வந்து ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். கத்திங்க. ஓகே, ஸோ எவ்வளோ கோல்டனாக கிறிஸ்பியாக குக் ஆகிருக்கு பாருங்கள். பயங்கர ஹாட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ நம்மளோட சூப்பரான சிக்கன் ரேப் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ரேப் பாருங்கள். ஸோ இது வந்து என்ன சொல்ல, சரியான ஒரு வெர்சடைலான ரெசிபி. நீங்கள் இதை எப்படி வேணாலும் அடாப்ட் பண்ணிக்கலாம்.